ஹாய் கைஸ், வெல்கம் டு மெடிக்கல் ட்ராவலர். நம்ம மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து இன்னைக்கு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்க்க போகிறாங்க. இந்த இன்ட்ரோட்ரிக்கல் டியூப்னு சொல்லுவாங்க. இதோட பர்பஸ் வந்து இது எஸ்பெஷலி டிசைன் பண்ணதே வந்து பாஸ்டு இன்டு த ட்ரக்கியா ஃபார் டெலிவரிங் அனஸ்தட்டிக் மிக்சர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். அதாவது அனஸ்தட்டிக் மிக்சர் லைக், அதாவது O2, N2O, இன்குலேஷனல் ஏஜென்ட், ஏர், அதாவது இன்குலேஷனல் CO ஃப்ளோரின், என்ஃப்ளோரின், ஹாலோத்தேன், டெஸ்ட் ஃப்ளோரின், இந்த மாதிரி அனஸ்தட்டிக் மிக்சரை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுறது தான் இதோட பர்பஸுங்க. ஸோ இடி டியூப்ஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்குங்க. அதாவது கஃப்டு, அன்கஃப்டு. இன்னைக்கு நம்ம கையில் வச்சிருக்கிறது வந்து கஃப்டு டியூப். இதில் வந்து கஃப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க. அன்கஃப்டு வந்து பீடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூடி டியூப் வந்து 2 ரூட்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஓரல், நாசலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூடி டியூப் வந்து யாருக்கு கொடுக்கலாம், இண்டிகேஷன் பார்க்க போகிறாங்க. இண்டிகேஷன் வந்து யாராருக்கு கொடுப்போம், சர்ஜிக்கல் அண்டு மெக்கானிக்கல் வெண்டிலேஷன், எமர்ஜென்சி பீரியடா, அதாவது சிபிஆர் அண்டு ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இது ரிலேட்டடாக வந்து செமி கான்சியஸாக இருக்கிற பேஷண்ட், பேரலிசிஸ் ஆன பேஷண்ட், அப்புறம் ப்ரொலாங்டு வெண்டிலேஷனாக இருக்கிறவங்களுக்கு இடி டியூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க. ஸோ இடி டியூப் வந்து நம்ம மெக்கானிக்கல் வெண்டிலேஷனுக்கு ப்ரொலாங்டாக இருக்கிறது வந்து 7 days வந்து நம்ம இடி டியூப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம அனதர் ப்ரொசீஜர் வந்து ட்ரக்கியாஸ்டமி தாங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து யாருக்கு கொடுக்க மாட்டோம், யாருக்கு கொடுக்க மாட்டோம்னா அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகியிருந்தாலும் கொடுக்க மாட்டோம். அதே இது ஓக்கல் கார்டில் இன்ஜுரியோ, அதாவது அனதர் ட்ராமா ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து சர்விக்கல் ஸ்பைன் இன்ஜுரிக்கு வந்து இடி டியூப்ஸ் வந்து போட மாட்டாங்க. இது இடி டியூப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ்ன்னு இருக்குங்க. 15 mm கனெக்டர். இது வந்து பைலட் பலூன்னு சொல்லுவோம். இந்த லைன் போதுங்களா, இது வந்து பைலட் லைன் சொல்லுவோம். இது கப்புன்னு சொல்லுவோம். இது பெவல்னு சொல்லுவோம். இது மார்பி ஐ. இது சம்டைம்ஸ் இதில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஸ்பூட்டமோ அனதர் பிளட் கிளாட்டிங் வந்து இதில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது இதன் வழியாக வந்து ஏர் வந்து பேஷண்ட்டுக்கு போகுங்க. இது வந்து மிஷின் என்ட்ருன்னு சொல்லுவோம். இது பேஷண்ட் என்ட்ருன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வருதா, இது ரேடியோ பேக்கி லைன் சொல்லுவாங்க. இது டோட்டல் சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க. யூடி டியூப்ல வந்து 30 சென்டிமீட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இடி டியூபோட பார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இடி டியூப்ல வந்து அட்வான்டேஜ்னு இருக்குங்க. அதாவது மினிமைஸ் லீக்கேஜ் ஆஃப் கேசஸ் வந்து ஆகும். ஆஸ்பிரேஷன் ஆஃப் கேஸ் கண்டென்ட் வந்து மினிமைஸ் ஆகுங்க. ஸோ வந்து இது வந்து ஸ்டேபிளைசேஷனாக இருக்குங்க. அதே இது காம்ப்ளிகேஷன் என்னென்ன ஆகலாம், இது போடும்போது ட்ராமா, ஓக்கல் கார்டோ இல்லாட்டி கேவிட்லேயே வந்து ட்ராமா ஏற்படலாம். இது இல்லாட்டி ஈஸோ பேக்கஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகுறதுனால வந்து பேஷண்ட் வந்து ஹைபாக்சியா, அதாவது அப்டாமினல் டிஸ்டன்ஸ்னால ஹைபாக்சியா போகலாம். ஹைபாக்சியானா வந்து நம்ம பாடியில் உள்ள டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸில் வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகலாங்க. இதனால சேச்சுரேஷன் ஃபாலோ ஆகலாங்க. அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து காம்ப்ளிகேஷனாக இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இதுதான் காம்ப்ளிகேஷன். அதாவது இடி டியூப் கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம், அதாவது ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஏஜ் பை 4+4 வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது பீடியாட்ரிக் பேஷண்ட்னா ஏஜ் பை 3+3 வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இடி டியூப் வந்து மேடப் ஆஃப் எதனால் மேடப் ஆகிருக்கா, பிவிசி, பாலிவினைல் குளோரைட். அது இது ரப்பரில் மேடப் ஆகிருக்கு. மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஃபீமேல் பேஷண்ட் ஓட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்கன்னா 7 to 7.5 வந்து இடி டியூப்ஸ் எடுத்து வைப்போம். இது ஒரு மேல் பேஷண்ட் வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருந்தாங்கன்னா 8 to 8.5 இடி டியூப் வந்து எடுத்து வைப்போங்க. இந்த இடி டியூப்ல கஃப் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோன்னா, இந்த இடி டியூப் வந்து நம்ம இன்டுபேஷன் பண்ணும்போது ஒரு பேஷண்டோட வந்து எபிக்லாட்டிஸ் உள்ள போனோன்னா இது கிரிப்பு ஆயிருங்க. இப்போ வந்து டிஃப்ளேட்டாக இருக்குது. இப்போ பாருங்களேன், இன்ஃப்ளேட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம 10 ml சிரிஞ்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ என் கையில் 5 ml இருக்கிறதுனால 2 times எடுக்கும். இது இன்ஃப்ளேட் ஆகுதா, இப்படி இன்ஃப்ளேட் ஆயிருங்க. இது வந்து ஓக்கல் கார்டில் போயிட்டு எபிக்லாட்டிஸ் அது உள்ளே போயிட்டு வந்து கிரிப்பா பிடிச்சிக்கிறங்க. அதாவது இம்மோபிலைசேஷன் பண்ணாம கிரிப்பா பிடிச்சிக்கிறங்க. இது இன்டுபேஷன் அப்போ வந்து இது ஃபாலோ பண்றோம். இது எக்ஸ்டுபேஷன் அப்பையும் நம்ம வந்து டீஃப்ளேட் பண்ணணுங்க. டீஃப்ளேட் பண்ணும்போது இடி டியூப் பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும், இப்படி சுருங்கிடும். ஃபுல்லாக டீப்ளேட் ஆகும்போது நம்ம எக்ஸ்டுபேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு தாங்க இந்த கஃப் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இடி டியூப்ல. தேங்க்யூ கைஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.